ஹலோ கைஸ், வெல்கம் டு த அனதர் வீடியோ. நாம் இது நாள் வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு பிளாகரில் பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, தென் பார்த்திங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஸ்யூ பண்ணுறது, இது ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதனுடைய அனலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தோம். தென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாகில் நம்ம எப்படி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி இருக்க போகுது, அது எந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ஷேர் பண்ணுறோம், லைக் சோசியல் மீடியா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மீடியம் அப்படிங்கிறது சிமிலர் டு த பிளாகர். ஆனால் இது ஹோஸ்ட் பண்ணுறது medium.comல ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பிளாகை நம்ம இதிலேயே க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். நம்மளுடைய சைட்டுக்கான க்ரோத் இங்கேருந்து எடுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சைட்டாகவுமே ஆக்ட் ஆகும். நீங்கள் ஒரு மீடியமில் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணவில்லை, நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான ஒரு விஷயத்த பிளாகிங் வந்து பண்ணி இதை நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அனதர் தென் நீங்கள் வந்து டொமைன் வாங்கி இதுலேயுமே டொமைன் கனெக்ட் பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணவில்லை, எப்படி யூஸ் ஆகுனா medium.com/@pitalwhisper அப்படிங்கிறபடி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பிளாக்லேருந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் தான். இது மாதிரி இதுலேயும் நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து இங்கேயுமே நடக்கும். ஃப்ரீயாக இருக்கவில்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 போஸ்ட் தான் பர் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்டு பிகம் எ மெம்பர் 1 வீக்கு $1 கிட்ட இவங்க கேட்குறாங்க. ஸோ மெம்பர்ஷிப் வாங்கவில்லை நமக்கு சில பல கிரெடிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணியே எப்படி நம்ம பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம் மீடியமில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லைக் தட் இங்கே ரைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனையும் ஆஸ் யூஷுவல் நம்ம ChatGPTலேருந்து எடுத்து வர கண்டென்ட்டை வந்து இதில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அல்லது நம்ம போஸ்ட்லேருந்து இங்கே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ ChatGPTலேருந்து நம்ம கண்டென்ட் வாங்கி டைட்டிலுங்கிறத கொடுத்துக்கலாம். அனதர் தென் கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இமேஜ் ஆட் பண்ணுறேன்னா இங்கே இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அனதர் தென் வீடியோ எதாவது இருக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம், கோட் லிங்க்கு. ஸோ இது மாதிரி இந்த பேஜ் பிரேக் இது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு எப்படி லிங்க்கு இதில் நீங்கள் அஃபிலியேட் இது வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே சொல்லித்தரேன். ஜஸ்ட் இது மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லைக் இப்போ இதை நீ ஹெல்த்தி ஹேர் அப்படிங்கிறத வந்து நம்ம அஃபிலியேட் லிங்க்கு கொடுக்க போகிறோங்கிற பட்சத்தில் இதை செலக்ட் பண்ணோன்னே இங்கே லிங்க் ஐக்கான் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து கிளிக்கபிளாக மாறிடும். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது பிறகு பப்ளிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையுமே நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கோ டு த லைப்ரரி போய்க்கலாம். லைப்ரரி போன பிறகு ஸோ இது மாதிரியான ஒரு லிஸ்ட் நமக்கு இருக்கும். நம்ம இதுக்கு ஒரு லிஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ரீடிங் லிஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து வியூ ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் இது மாதிரி எல்லாமே இருக்கும். அனதர் தென் ஸ்டோரிஸுங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணது. ஸோ இங்கே தான் நம்ம பிளாகர்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிஃபோராக யூஸ் பண்ணுறது டிராஃப்டில் வந்துருக்கு, பப்ளிஷ்டு 20 இருக்குது. ஸோ இம்போர்ட் ஸ்டோரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனையும் இது பிளாக் போஸ்ட்டை மட்டும் இல்லை, ஏதோ ஆர்டிக்கலில் இருந்தால் பண்ணலாம், ஸ்டோரி இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து வேணால் நீங்கள் லிங்க்கை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி தட் லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டும். see your story அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஸோ இது ஒரு டீசெண்டான ஒரு ஆர்டிக்கல். இதில் எதாவது மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 இங்கே வரல. ஸோ நாம் இதில் போய்ட்டு ஹெட்டிங் 1 எடுத்துகிட்டு வந்துடலாம்.
சம்டைம்ஸ் இம்போர்ட் ஆகவில்லை சில இஷ்யூனால இந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கோ த்ரூ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். என்ட்ரு அடித்து இதில் நீங்கள் உங்களுடைய டைட்டிலை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸ்பேஸ் வேணும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்ஸ் நம்ம அதை பார்த்த பிறகு ஓகே இது நல்லா இருக்குது. இமேஜ் வேணும்னா இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் நான் இமேஜ் ஆட் பண்ணல. ஜஸ்ட் கிளிக் டு த பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் இல்லை. ஸோ நாம் இமேஜ் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பிக்ஸாக போய்க்கலாம். போயிட்டு ஃபோட்டோஸ் ஹேர் கேர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற இமேஜை வந்து நாம் எடுத்துக்கோம். ஸோ இது வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜே நல்லா இருந்தது. ஓகே ஸோ இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிளிக் டு டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை எகெயின் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி இங்கே ஒரு என்டர் கொடுத்து ப்ளஸ் இமேஜில் போயிட்டு ஓகே ஸோ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இமேஜுக்கு எதாவது ஆல்ட்டு டெக்ஸ்ட்டு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே எதாவது கேப்ஷன் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்த பிறகு ஜஸ்ட் கிளிக் டு த பப்ளிஷ். இமேஜ் ப்ரிவியூ வந்துருச்சு. எப்படி நமக்கு பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஸோ டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துடலாம் ஹேர் கேர் டிப்ஸ். ஸோ இது மாதிரியான டாப் 5 அது மாதிரி கொடுத்துருங்க. மொத்தமாக 5 டேக் கேட்கும். 5மே கொடுத்துருங்க. என்ன ரீசன்னா அந்த டேக் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் போகும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரி வந்து பப்ளிஷ் ஆகிடும். இது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மீடியம் வச்சுருக்க எல்லா யூஸருக்குமே வந்துட்டு டே டு டே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் ஷேர் பண்ணுற மாதிரி எல்லா சோசியல் மீடியாவிலையுமே இந்த மீடியம் போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு வேலிடாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணவில்லை. இப்போ நம்ம ஒரு இதை பார்ப்போம். மீடியம் அப்படின்னு நம்மளை சர்ச் கொடுக்கவே இல்லை. நம்மளுடைய சர்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஜ் வந்து வருது. ஸோ நம்மளுடைய கூகுளில் நம்ம சர்ச் பண்ணவில்லை. நம்ம பெட்டல் விஸ்பர் அப்படிங்கிற ஒரு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சைட்ஸ் வந்து இதில் யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் தான். நம்ம பிளாகர்லாம் நம்ம எப்படி நம்ம க்ரியேட் பண்ணமோ சேம் மெத்தட் தான். நீங்கள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோன்னே உங்களுக்கு கைடன்ஸ் மூலிமா ஈஸியாக நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபியூ செகண்டில் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.